பிள்ளை, 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்த கதை பேர் என்னன்னா முயலும் நரியும். ஒரு ஊர்ல வந்து ஒரு முயல் இருக்குமா. அந்த முயலுக்கு வந்து எந்த நண்பர்களுமே இருக்க மாட்டாங்களா. அந்த முயல் வந்து எல்லாம் சோகமா போயிட்டு இருக்குங்க. அப்போது கல்லு படிச்சு கீழே விழுந்துருங்க. அப்போது அங்க வந்து ஒரு ஆமை வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. அதை வந்து முயல் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுமா. போது அந்த ஆமை கேட்குமா, எனக்கு நண்பர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குமா. அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லுமா. அப்ப அந்த முயலும் கேட்குமா, உனக்கு நண்பர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குமா. முயல் எனக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுமா. 2 பேரும் நம்ம நண்பர்களா இருக்கலாமா அப்படின்னு கேட்டு நண்பர்கள் ஆயிடுவாங்களா. அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு முயல் வந்துட்டு என் தோட்டத்துல நிறைய கேரட் வச்சிருக்கு, அதுல நம்ம ஏதாவது தண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுமா. சரின்னு சொல்லிட்டு ஆமையும் சொல்லுமா. அப்போது ஆமை சொல்லுமா, நீ வேணா கேரட் பாயாசம் வை அப்படின்னு சொல்லுமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரின்னு சொல்லிடுமா. அதை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த முயலும் அந்த கேரட் பாயாசத்தை செய்யுமா. அந்த ஆமையும் அந்த அந்த தேவைக்கு வந்துடுமா. அந்த தேவைக்கு வந்து அந்த வந்து வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்குமா. அப்போ அந்த முயல் வந்துட்டு இந்த கேரட் பாயாசத்தை செஞ்சு வச்சிருக்குமா. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நரி வந்துட்டு 2 பேரும் எப்படியாவது சாப்பிடணும்னு நினைக்குமா. அப்போ மோதிட்டு வந்து அந்த நரி வந்துட்டு 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்குமா. அன்னைக்கெல்லாம் அந்த முயல் கேரட் பாயாசம் சொல்றதை பார்த்துட்டு இல்ல ஏதாவது தண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு வயிறு வலிக்கிற மாத்திரை போட்டு விட்டுருமா. அதனால வந்து அதை பிடிச்சு ஆமா வந்துட்டு வயிறு வலிக்குதுன்னு கத்துமா. அதை கேட்டுட்டு முயல் வந்து இருமாட்டேன் மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருமா. அந்த சமயம் பார்த்த நரி வந்து இயற்கை வந்துட்டு அந்த அந்த ஆமையை எடுத்து ஒரு கூடத்துல போட்டு கூட்டிட்டு போயிடுமா. கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த முயலும் மருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆமை வந்துட்டு காப்பாற்றுவேன்னு கத்துமா. அதை கேட்ட முயல் வந்து இன்னும் நம்ம நண்பர்களா இருக்கா அப்படின்னு நினைக்கணும். வீட்டுக்கு போய் பார்க்கணும். அங்க வந்து ஆமை இருக்காங்க, இது நம்ம ஆமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போயிட்டு ஒரு இடத்துல படுத்து கிடக்குமா. அதை பார்த்து அந்த நரி 2 பேர் இருக்காங்களோ 2 பேரையும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆமையை போய் வச்சுட்டு வர போயிடுமா. வச்சுட்டு வரதுக்குள்ளே அந்த முயல் வந்துட்டு வேகமா போய்